ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவல் மொகில் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் புக்கில் இருக்கிற டேர்ம் 1க்கான லெசன் 1 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கிற இந்த டாப்பிக்கை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 6th சயின்ஸ் டேர்ம் 1 முதல் பாடம் அளவீட்டியல். முதல் கேள்வி, தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது டேஷ். ஆன்சர் அளவீடாகும். தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது அளவீடாகும். இரண்டாவது கேள்வி, உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான அளவீட்டு முறையை பயன்படுத்துவதற்காக அறிமுகம் செய்யப்பட்டது என்ன? ஆன்சர் பன்னாட்டு அலகு முறை, அதாவது SI யூனிட். உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான அளவீட்டு முறையை பயன்படுத்துவதற்காக அறிமுகம் செய்யப்பட்டது பன்னாட்டு அலகு முறை. SI அலகு முறையில் அடிப்படை அலகுகள் யாவை? ஆன்சர் கெல்வின், மீட்டர், ஆம்பியர், வினாடி, மோல், கிலோகிராம் மற்றும் கெண்டிலா. SI அலகு முறையின் அடிப்படை அலகுகள் கெல்வின், மீட்டர், ஆம்பியர், வினாடி, மோல், கிலோகிராம் மற்றும் கெண்டிலா. நெக்ஸ்ட் பொறுத்துக பார்க்கலாம். அளவீடுகளுக்கான சரியான SI அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெப்பநிலை அப்படிங்கிறது என்னன்னா கெல்வின். வெப்பநிலை அப்படின்றது கெல்வின். தொலைவு அப்படிங்கிறது மீட்டர். தொலைவு அப்படிங்கிறது மீட்டர். மின்னோட்டம் அப்படிங்கிறதுக்கான SI யூனிட், அதாவது SI அலகு ஆம்பியர். காலம் அப்படிங்கிறதுக்கு வினாடி. பொருட்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னா மோல். நிறை அப்படிங்கிறதுக்கு கிலோகிராம். நிறை அப்படின்றதுக்கு கிலோகிராம் வரும். தென் ஒளிச்செறிவு அப்படின்றது கெண்டிலா. இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வி, நீளத்தின் அலகு என்ன? ஆன்சர் மீட்டர். நீளத்தின் அலகு மீட்டர். பரப்பளவின் அலகு என்ன? ஆன்சர் மீட்டர் ஸ்கொயர். பரப்பளவின் அலகு ஆன்சர் மீட்டர் ஸ்கொயர். ஏழாவது கேள்வி, பருமனின் அலகு என்ன? ஆன்சர் மீட்டர் கியூப். பருமனின் அலகு ஆன்சர் மீட்டர் கியூப். தென் எட்டாவது கேள்வி, டெசி என்பது டேஷின் மடங்காகும். ஆன்சர் 1/10. டெசி என்பது 1/10. எடுத்துக்காட்டு 10 டெசிமீட்டர் அப்படிங்கிறதுக்கு 1 மீட்டர் ஆகும். 10 டெசிமீட்டர்ங்கிறது 1 மீட்டர். தென் ஒன்பதாவது கேள்வி, சென்டி சி என்பது டேஸின் மடங்காகும். ஆன்சர் 1/100. 1/100. எடுத்துக்காட்டு 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். தென் பத்தாவது கேள்வி, மில்லி என்பது டேஸின் மடங்காகும். ஆன்சர் 1/1000. எடுத்துக்காட்டு 1000 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். 1/1000, அதாவது 1000 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது 1 மீட்டர் ஆகும். தென் 11வது கேள்வி, நானோ என்பது டேஸின் மடங்காகும். ஆன்சர் 1/1 பில்லியன். அதாவது பில்லியன் நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/மீட்டர்னு சொல்லலாம், அல்லது 100 crore நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர்னு சொல்லலாம். தென் 12வது கேள்வி, கிலோ என்பது டேஸின் மடங்காகும். ஆன்சர் 1000. எடுத்துக்காட்டு 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். தென் 13வது கேள்வி, ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும் போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடினை டேஸ் எனப்படும். ஆன்சர் இடமாறு தோற்றப்பிழை. ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும் போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாட்டினை இடமாறு தோற்றப்பிழை என அழைக்கப்படும். பரப்பு பருமன் டேஸ் பயன்படுத்தி கணக்கிடப்படும் அளவுகள் ஆகும். ஆன்சர் நீளத்தை. பரப்பு பருமன் நீளத்தை பயன்படுத்தி கணக்கிடப்படும் அளவு ஆகும். பருமன் என்பது டேஸின் அலகு. ஆன்சர் வலி. பருமன் என்பது வலி அலகு. ஒரு பருப்பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்கிறதோ அதுவே அதன் டேஷ் ஆகும். ஆன்சர் பருமன்.
ஒரு பருப்பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்கிறதோ அதுவே அதன் பருமன் ஆகும். 17வது கேள்வி, திரவம் வாயுகள் பொதுவாக டேஸ் அலகினால் அளவிடப்படுகிறது. ஆன்சர் லிட்டர். திரவம் வாயுகள் பொதுவாக லிட்டர் அளவினால் அளவிடப்படுகின்றது. தென் 18வது கேள்வி, மீட்டர் லிட்டர் இடையே சில அளவீடுகளை பத்தி பார்க்கலாம். அதாவது 1 மில்லி மீட்டர் அப்படிங்கிறது 1 மைக்ரோ லிட்டர். தென் 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1 மில்லி லிட்டர். அதே மாதிரி 1 மீட்டருங்கிறது 1 கிலோ லிட்டர். இதை கன்ஃபியூஸ் பண்ணாம தெளிவா பார்த்துக்கோங்க. அதாச்சும் 1 மில்லி மீட்டர் அப்படிங்கிறது லிட்டர்ல 1 மைக்ரோ லிட்டர்னு சொல்லுவாங்க. தென் 1 சென்டிமீட்டர்ங்கிறது லிட்டர்ல 1 மில்லி லிட்டர்னு சொல்லுவாங்க. தென் 1 மீட்டர் அப்படிங்கிறது 1 கிலோ லிட்டர்னு சொல்லுவாங்க. தென் 19வது கேள்வி, பூமியின் பரப்பில் எடை என்பது டேஸ் நேர்த்தகவலில் இருக்கும். ஆன்சர் நேர்த்தகவில் இருக்கும். ஆன்சர் நிறைக்கு. பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். பூமி நிலவு இரண்டிலும் நிறை டேஸ் இருக்கும். ஆன்சர் சமமாக. பூமி நிலவு இரண்டிலும் நிறை சமமாக இருக்கும். அடுத்த கேள்வி, நிலாவில் பொருட்களின் எடை பூமியில் உள்ள எடையில் டேஷ் ஆக இருக்கும். ஆன்சர் 6ல் 1 பங்காக இருக்கும். அதாவது 1/6. நிலாவின் பொருட்களின் எடை பூமியில் உள்ள எடையில் 6, அதாவது 6ல் 1 பங்காக இருக்கும். அடுத்த கேள்வி, டேஸ் என்பது பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு. ஆன்சர் நிறை. நிறை என்பது பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு ஆகும். அடுத்த கேள்வி, எடை என்பது நிறையின் மேல் செயல்படும் டேஸ். ஆன்சர் புவியீர்ப்பு விசை. எடை என்பது நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை ஆகும். தென் நிறையின் சில அளவீடுகள், அதாவது நிறையோட சில அளவீடுகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல 1000 மில்லி கிராம் அப்படின்றது 1 கிராம் ஆகும். அதாவது நிறையோட எஸ்ஐ அலகு என்ன பார்த்தோம்? கிலோகிராம். ஸோ நம்ம கிராம் கணக்கில் தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு அதாவது 1000 மில்லி கிராம் அப்படிங்கிறது 1 கிராம்னு சொல்றாங்க. அதே இது 1000 கிராம்ங்கிறது 1 கிலோகிராம்னு சொல்றாங்க. தென் 1000 கிலோகிராம்ங்கிறது 1 டன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, டேஸ் என்பது தெரிந்த நிலையான நிறையோடு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் பொருட்களின் நிறையை கணக்கிடுவது ஆகும். ஆன்சர் படித்தர நிறை. அதாவது படித்தர நிறை என்பது தெரிந்த நிலையான நிறையோடு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் பொருட்களின் நிறையை கணக்கிடுவது ஆகும். தென் 26வது கேள்வி, பொருட்களின் நிறையை அளவிட பயன்படுத்தப்படும் கருவி எது? ஆன்சர் பொது தராசு. அதாவது பொருளோட நிறைய கணக்கிடுவதற்காக பயன்படுத்தப்படும் கருவி என்னன்னு கேட்டா பொது தராசு. தென் பொருளின் துல்லியமான எடையை காண பயன்படும் கருவி எது? ஆன்சர் மின்னணு தராசு. பொருளின் துல்லியமான எடையை காண பயன்படும் கருவி மின்னணு தராசு. தென் அடுத்த கேள்வி, வேதிப்பொருட்களின் எடை துல்லியமாக கண்டறிய பயன்படும் கருவி டேஸ். ஆன்சர் மின்னணு தராசு. வேதிப்பொருட்களின் எடையை துல்லியமாக கண்டறிய பயன்படும் கருவி மின்னணு தராசு. தென் 29வது கேள்வி, மக்கள் முற்காலத்தில் நேரத்தை அளவிட பயன்படுத்திய கடிகாரம் எது? ஆன்சர் மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரம். இந்த கொஸ்டின் ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவினை கணக்கிட பயன்படுத்தும் கருவி எது? ஆன்சர் ஓடோமீட்டர். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவினை கணக்கிட பயன்படும் கருவி ஓடோமீட்டர். தென் மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பிரெஞ்சுக்காரர்கள். அதாவது 1790ல் மெட்ரிக் முறை அலகுகள் மற்றும் திட்ட அலகுகள் உருவாக்குனாங்க. யாரு? பிரெஞ்சுக்காரர்கள். தென்
நீளத்தை அளவிட தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிறவரு 16ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சாரு. அதாவது நீளத்தை அளவிடப்படும் இப்ப நம்ம யூஸ் பண்ற அந்த ஸ்கேல் இருக்குல்ல, அது வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வில்லியம் பெட்வெல், அதாவது 16வது நூற்றாண்டுல கண்டுபிடிச்சிருக்காரு. தென் பிரான்ஸ் நாட்டின் தலைநகரமான பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் டேஸ் வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பிளாட்டினம் மற்றும் ரேடிய கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது பிரான்ஸ் நாட்டின் தலைநகரமான பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் மற்றும் ரேடிய கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. தென் அடுத்த கேள்வி, பாரிஸில் உள்ள படித்தர மீட்டர் கம்பியின் நகல் இந்தியாவில் எங்குள்ளது? ஆன்சர் தேசிய இயற்பியல் ஆய்வகம், டெல்லியில இருக்கிற தேசிய இயற்பியல் ஆய்வகத்துல வச்சிருக்காங்க. இது இந்த பாரிஸில் உள்ள படித்தர மீட்டர் கம்பிக்கான நகல். அடுத்து ஒரு கிலோகிராமிற்கான நிலையான அளவு பாரிஸில் உள்ள செல்ரஸ் என்ற இடத்தில் உள்ள டேஸில் உள்ளது? ஆன்சர் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் 1889. அதாவது ஒரு கிலோகிராமிற்கான நிலையான அளவு பாரிஸில் உள்ள செல்ரஸ் என்னும் இடத்துல இருக்கு. எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் இருக்கு. அது எப்போ அங்க வச்சாங்கன்னா 1889. தென் அடுத்த கேள்வி, ஒரு கிலோகிராமிற்கான நிலையான அளவு டேஸ் உலோக கலவையால் ஆனது? ஆன்சர் பிளாட்டினம் மற்றும் ரேடியம். அதாவது அந்த ஒரு கிலோகிராமுக்கான நிலையான அளவு பிளாட்டினம் மற்றும் ரேடியம் உலோக கலவைகளால செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது என்று கூறிய இந்திய வானிலை அறிஞர் யார்? ஆன்சர் ஆரியபட்டான்னு சொல்லலாம், இல்ல ஆரியபட்டான்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம அளவீடுகளுக்கான லைன் பை லைன் கொஸ்டின் பார்த்துருக்கோம். நீங்கள் இதை மட்டும் பார்த்தாலே போதும். தென் வந்து அடுத்து நாங்கள் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.